முதல் ப்ரோமோ பார்த்த உடனே நெறைய பேர் காண்டா இருப்பீங்க அப்படின்னு புரியுது. இன்னும் சில பேர் ஏன்டா இவங்கலாம் திருந்த மாட்றாங்க அப்படிங்கிற மாரி கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இவங்கலாம் ஏன் இந்த மாரி மாயாக்கு சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே தினேஷ் கண்டுபிடிச்சிட்டாப்ல. நேத்து அததான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு. முதல்ல இந்த ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தினேஷ் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத ஒண்ணா சேர்த்து பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப சம்பவத்துக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு ஜோவிகா, பூர்ணிமாலாம் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது நேத்தே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஆளை எவிக்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா நாளைக்கு எபிசோட்ல வரும். ஆனா இன்னைக்கு ஈவினிங்கே அதெல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது யார் அப்படிங்கறத பத்தியும் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதையும் இப்ப சேர்த்து பாத்திரலாம். முதல்ல இந்த ப்ரோமோல ஜோவிகா உள்ள வரத காமிக்கிறாங்க. வந்த உடனே தினேஷ போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. ஏன்னா தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேருமே மாயாக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க இல்லையா? அதனால டைரக்டா போயிட்டு தினேஷ பத்தி நீ தனியாவே விளையாடல. 3 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் தெரியுது. தினேஷ் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வீட்ல தனியா நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா கேக்குறாங்க. மாயாவை போட்டு பொல பொலன்னு பொளந்தாரு அந்த கயிறு மேட்டர்ல. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல. அது மட்டும் இல்லாம வந்த உடனே அந்த பில்லு குடுக்காம ஒரு இடத்துல அர்ச்சனாவை ஏமாத்துனாங்கல்ல, அப்பவுமே மாயாவை வச்சு செஞ்சாப்புல. அதெல்லாம் ஜோவிகாக்கு தெரியாது போல. ட்ரைனிங் அந்த அளவுக்கு பலமா இருக்கு. அதனால இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லல்ல. சோ அதனால. இங்க இந்த இடத்துல தினேஷ போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போறாங்க. ஆனா தினேஷ்க்கு தெரியும் இவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி சொம்படிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால அமைதியா இருந்துட்டாப்ல. அப்புறம் மாயா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, உன் மேல எனக்கு பயங்கரமான கோவம். இங்க இருக்கும்போது அந்த அர்ச்சனா பொண்ணு நம்மள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசினா, அவகிட்ட போய் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படிங்கிற மாதிரி மாயாவை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம மாயா இல்ல அப்படின்னா இந்த சீசனே வேஸ்ட் தான். மாயா இல்ல அப்படின்னா இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் சீசனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது பிரதீப் உள்ள இருக்கும் பட்சத்துல. பட் அதை கெடுத்து குட்டிச்சோராக்கி இத்தனை பேரோட மண்டையை குழப்பினதே மாயா தான். அது இவங்களுக்கு புரியல போல. ரொம்ப அடிங்கடா, அதுக்கு நீ இப்படி இல்லாம சொல்லலாம். சோ ட்ரைனிங் பலமா நடந்திருக்கு. அதுக்கான அவுட்புட்டை தான் இப்ப நம்ம பாக்குறோம். அந்த பக்கம் பார்த்தா சொல்லவே தேவையில்ல. அர்ச்சனா இந்த இடத்துல உடஞ்சு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்களை இந்த மாதிரி டாக்ஸிக்கா பண்றது வெளியில அவங்களுக்கு பிளஸ்ஸா தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ட்விட்டர்ல மட்டும் எல்லா ஓட்டிங்லயும் இப்ப மாயா முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் 40% அர்ச்சனாக்கு அப்படின்னா மாயாக்கு 45% வருது. சோ ட்விட்டர்ல இருக்க நிறைய பேர் மாயாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஆர் குரூப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அபிஷியல் ஓட்டிங் பொறுத்த அளவுக்கு இன்னும் அர்ச்சனா தான் முதல்ல இருக்காங்க. ரெண்டாவது யார் தெரியுமா இருக்கா? விஷ்ணு இருக்காராம். அதாவது ஹாட் ஸ்டார் ஓட்டிங் படி விஷ்ணு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ரெண்டாவதா நாளைக்கு எபிசோட்ல இன்னொரு மிட் வீக் எவிக்ஷனை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது விஷ்ணுவா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மாயாவை விட விஷ்ணு மணி எந்த வகையில குறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தெரியல. சோ விஷ்ணு வெளில போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மாயா துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா மாயாவை விட விஷ்ணு தான் அபிஷியல் ஓட்டிங்ல அதிகமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் ட்விட்டர்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த நிலைமையில அவர் எவிக் பண்ணா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. 5 வருஷம் போராடி இந்த கேமுக்கு வந்த அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இந்த மாதிரி நடுவுலயே தூக்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கு அடுத்து நேத்து நைட் அன்சீன்ல கூல் சுரேஷ், விஷ்ணு, தினேஷ் இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க. அப்பதான் இந்த இடத்துல விஷ்ணு கேப்பாப்ல, உன் தங்கச்சி வந்து எங்க கிட்ட பேசினப்போ அப்ப நாங்க கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எங்க பக்கம் உட்காந்து பேசிட்டு இருந்தா நாங்க எல்லாம் ஆறுதல் சொன்னோம். திருப்பி வெளியில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அந்த பக்கம் சொம்படிக்கிற அப்படின்னா இதெல்லாம் எந்த வகையிலடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது தினேஷ் கிளியரா சொல்றாப்ல, உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எங்க கிட்ட வந்து ஆறுதலா உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லாம் பேசணும். சரி ஓகே, கமல் சார் கேட்டப்ப கூட நான் தான் சார் இவனை நாமினேட் பண்ணேன். பட் இவன் எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டான். அதனால இவன் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு நானே சொன்னேன். ஆனா வெளியில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னா உனக்கு நாங்க அட்வைஸ் பண்றது வேஸ்ட். நீ எக்கேடா கெட்டு போ, உன் லைஃப் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாரும் கேட்கும்போது தினேஷ் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்ல. இந்த பாருப்பா, அவனுக்கு சினிமால ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம மாயாக்கு நிறைய சினிமா கான்டெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு சொம்படிக்கிறான். வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி பட்டவர்த்தனமா உண்மையை போட்டு உடச்சிட்டாப்ல. யோ யாரியா நீ, எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. அவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா போட்டு உடச்சிட்டாப்ல விஷ்ணு. உடனே ஏங்க அது ஓகேங்க, சொம்ப அடிக்கிட்டான். அதுக்கு நீ இப்படியா ஒரு சைடு வராம இன்னொரு சைடு கிட்ட மட்டும் போயிட்டே இருக்கான். இப்ப பிராவோ வந்தா, வினிஷா வந்தா, எல்லார்கிட்டயும் ஈக்குவலா பழகுறாங்க. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். வினிஷா, பிராவோ மட்டும் தான் எல்லார்கிட்டயும் ஓரளவுக்கு ஒழுங்கா பழகுறாங்க. பட் மத்தவங்க எல்லாருமே மாயாக்கு சொம்பு தான் அடிக்கிறாங்க. அது கிளியராவே புரியுது. சோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பூர்ணிமாவும் உள்ள வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமான வன்மத்தை கொட்டுவாங்க. சோ விஷ்ணுவை போட்டு பொளந்து கட்டுவாங்க. இன்னைக்கு பூர்ணிமா வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதை வச்சுதான் எனக்கு என்னமோ விஷ்ணு போவார் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு. இத ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையா என்ன அப்படின்னு தெரியல. சாயங்காலம் ஒரு 5, 6 மணிக்கு மேல இது கன்ஃபார்ம் ஆயிடும். தெரிஞ்சது அப்படின்னா அப்ப நான் சொல்றேன். சோ இப்போதைக்கு விஷ்ணு போவாரா, மணி போவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கு. நியாயப்படி பார்த்தா மாயா தான் போனோம். பட் அப்படி பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள எக்கச்சக்க வன்மத்தை கக்கிற மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. லைவ் பாக்குறவங்க எல்லாம் நீங்க மண்டையை பிச்சுக்கிட்டு ஓட போறாங்க. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இந்த வீடியோ இது வரைக்கும் பாத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். போற பக்கம் ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை. தேங்க் யூ கைஸ்.